பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்த இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றாலே தீமையை விட்டு விலகுவது. எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ளுகிறானோ, கர்த்தருடைய ஆலோசனையின்படி, செயலின்படி, கிரியைகளின்படி, வார்த்தை வசனங்களின்படி தன்னை காத்து கொள்ளுகிறானோ, அவன் நாட்கள் நிர்ணயித்ததை விட பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. நீடித்த நாட்களை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். காரணம் அவன் இருந்தால் இன்னும் தேவனுக்கென்று, தேவ நாமத்திற்கென்று, தெய்வ ஜனத்திற்கென்று பயன்படுவான். இந்த காலை வேளையில ஆயுசு நாட்கள் ஹல்லேலூயா பெருக பண்ணுகிற ஒரு வழி. அநேக மருத்துவ டிப்ஸ் நீங்க பார்த்து கொள்ளலாம். இது இருந்தா 100 ஆண்டு வாழ்வீங்கன்னு. ஆனால் அதை விட அருமையான ஒரு டிப்ஸ் கர்த்தருடைய சன்னதியில் தெய்வ பயத்தோடு நிற்கிற தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளை, தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படும் போது ஒரு நாட்கள் பெருக பண்ணுகிற தேவன் தான். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவதும் குறுக பண்ணுவதும் பாதியில் எடுத்துக் கொள்ளுவது. இந்த காலை வேளையில் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை பற்றி கொண்டு தெய்வ பயத்தோடு ஹல்லேலூயா நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு. எல்லா நிலைகளிலும் உற்றார் உறவுகள், கணவன் மனைவி, பெற்றோர் அருகில் இல்லாத நேரங்களிலும் என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. என்னை நோக்கி கொண்டிருக்கிற, என்னை விசாரித்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்கிற ஒரு தெய்வ பயத்தோடு தீமை விட்டு விலகி நன்மை செய்து உன் வாழ்வை காத்து கொள்ளும் போது தேவ வார்த்தையின்படி அவருடைய வசனத்தின்படி உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உன்னை கொண்டு மகிமைப்படுத்த ஏதுவாயிருக்கும். ஆண்டவருடைய கரங்களை விட்டுக்கொள்வோம். தெய்வ பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அநேக நன்மைகளை கொண்டு வரும். அதுல ஒன்று ஆயுசு நாட்களும் பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய கரத்தில் விட்டுக்கொண்டு செபிக்கலாமா? ஒருமித்த அன்பு தகப்பனே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை பொழுதிலும் சந்நிதியை நோக்கி பார்க்க உதவி செய்த கர்த்தர், இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் என்னோடு செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி சொல்லட்டோம்ப்பா. எந்த சூழ்நிலையில் காணப்படுகிறார்களோ, நாட்களை எண்ணுகிற அந்த அனுபவத்தில் இருக்கிறார்களோ, மருத்துவர்கள் இவ்வளவுதான் என்று நிர்ணயித்த நாட்களை சொல்லி இருக்கிறார்களோ, ஆனாலும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு தீமை விட்டு விலகி நன்மை செய்து உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ளும் போது ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறீர். நாட்களை நிர்ணயிக்கிற தேவன் அதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே இந்த கேட்கிற என்னோடு செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வழி நடத்த உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்த பயன்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். ஆயுசு நாட்கள் தானாய் பெருகும். God bless you. Praise the Lord.